மகாபிரிவாச்சரணம். முன்னோர்கள் நமக்கு சொன்ன நல்ல வழிகளை சிறு சிறு சுற்றர்களாக, சிறு சிறு பழமொழிகளாக நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம், கயையில் பிண்டம் என்பார்கள். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை களைய வேண்டும். அப்புறமா அந்த பாவம் அண்டாமல் தடுக்க வேண்டும். அதுக்கப்புறமா எதற்காக இந்த ஜென்மம் எடுத்தும் இந்த பாவம் நீங்கிய பிறகு கடவுளோடு இணைய வேண்டும் அப்படின்னு தானே. அப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா பிரயாகை சொல்லிட்டாங்க, காசி சொல்லியிருக்காங்க, கயை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த முண்டம், தண்டம், பிண்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரயாகையில் தான் வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்று 3 புண்ணிய நதிகளும் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் இருக்கு. அதனால அங்கே நம்ம வந்து நீராடிடுறோம். நீராடினதுக்கு அப்புறமா அங்கே வேணிதானம், அதாவது கர்மகாரியம் செய்யணும். அப்போ இந்த கர்மகாரியம் செய்யறதுனால நம்மளுடைய பாவங்கள் கலைகிறது. சரியா? அதற்கு பிறகு என்ன பண்றோம், காசிக்கு போறோம். காசியில் கங்கையில நீராடி ஸ்ராத்தம், தானம் இதெல்லாம் செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய விஸ்வநாதரை வழிபட்டு முடிக்கணும். இதுதான் வந்து பாவம் அண்டாமல் தடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக தம்பதியராக கயா செல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் நம்ம முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாவம் நீங்க கடவுளோடு இணைதல் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த 3 விஷயங்களையும் செய்வதற்கு தான் நம்முடைய சாஸ்திரங்களில் ஒவ்வொருவருக்கும் இந்த யாத்திரை அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் இந்த 3க்கு நாம் சென்று வந்தால்தான் இந்த மானிட ஜீவன் எடுத்தது நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, காசியில் இறக்கக்கூடிய அங்கு உயிர் விடக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சிவபெருமானே அந்த ஜீவனின் காதுகளில் வந்து ராம 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 என்று அந்த ராமநாமத்தை சொல்வாராம். அப்படிப்பட்ட சிறந்த தளமாக இருக்கக்கூடியதால் தான் இத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். மகாபிரியவாச்சரணம்.